கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கொடைக்கானல் கிறிஸ்டியன் லைஃப் சென்டர் சபையின் சார்பாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இந்த வேளையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தராகிய நீர் எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்தி வருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் இந்த வேளையிலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராய் இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனைகளே நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்க போகிறதான தேவ வசனத்தை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பிரசன்னமாகி இதை எங்களுக்கு ஆறுதல் படுத்தி தருகிற காரியமாய் மாற்றி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன். அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மேம்படுத்த போகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாம் உற்சாகமாய் ஹல்லேலூயா. வார்த்தையினால் அவர் சொன்னதெல்லாம் கரங்களினாலே அவரை நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர் உள்ளவரை நாம் அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் வாய்க்காலை நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. எஸ், உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் எங்களை காத்துக் கொண்டீரே. உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி. உடன்படிக்கை நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அவர்
நெருங்கின பாதையில் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றை நன்னை சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றை நன்னை சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஆமென். வெட்கப்பட்ட தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் இன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆண்டவர் காத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுவேன், என்னை ஆண்டவர் காத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல எத்தனையோ நாசமோசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறவர் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். கண்டுனை அழைத்தவர் கரம் அழைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் என்று சொல்லி, ஆமென், ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி எண்ணி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். எஸ், கண்டுனை அழைத்தவர் கரம் அழைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டுகள் தோறும் நமக்கு அளித்த ஆசைகளை ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி பாடி துதிக்க ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டுனை அழைத்தவர் கரம் அழைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரம் அழைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அளித்த ஆசைகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். அதை என்றும் அதை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். அதை என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார்,
ஆமென். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்தபடி அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். நமக்கும் வாக்கு கொடுத்தபடி அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அளிக்கவில்லையோ, எப்போதும் இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன், உம்மை போல நான் மாற விரும்புகிறேன். இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, அவரை போல மாறணும்னா ஆமென். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்ம அறிக்கையிடலாமா? ஆண்டவரே, நான் உம்மை போல மாறணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்த காலத்துல ஆண்டவரே, நீ எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தீங்க ஆண்டவரே, அப்படியாக நான் வாழணும் ஆண்டவரே. உம்மை போல நான் மாறணும், உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே. என்னை மாற்றுங்க என்று சொல்லி, உம்முடைய அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய பொறுமை எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய மன்னிக்கும் குணம் எனக்கு வேணும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லலாமா? உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன் இயேசுவே, உம்மை போல நான் மாற விரும்புகிறேன் இயேசுவே, உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன் இயேசுவே, உம்மை போல நான் மாற விரும்புகிறேன் இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும் இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும் இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும் இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும். எல்லாரும் சொல்லலாமா? உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன் ஏசப்பா, உம்மை போல நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே, எனக்கு ஒரு மனதை கொடுங்க ஆண்டவரே. Yes, Lord. Amen. உமக்குள் இருக்கும் அன்பு எனக்கு வேணும் தாங்க, உமக்குள்
எனக்கு வேணும் தாங்க. உமக்குள் இருக்கும் மனதுருக்கம் எனக்கு வேணும் தாங்க. உமக்குள் இருக்கும் மன்னிக்கும் குணம் எனக்கு வேணும் தாங்க. இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். 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 ஆமென். ஹல்லேலூயா. உமக்குள் இருக்கும் கனிகள் எனக்கு வேணும் தாங்க. உமக்குள் இருக்கும் வரங்கள் எனக்கு வேணும் தாங்க. உமக்குள் இருக்கும் ஆத்ம பாரம் எனக்கு வேணும் தாங்க. உமக்குள் இருக்கும் ஜெபம் எனக்கு வேணும் தாங்க. இயேசுவே அப்பா எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உமக்குள் இருக்கும் கனிகள் எனக்கு வேணும் தாங்க. உமக்குள் இருக்கும் வரங்கள் எனக்கு வேணும் தாங்க. உமக்குள் இருக்கும் ஆத்மபாரம் எனக்கு வேணும் தாங்க. உமக்குள் இருக்கும் ஜெப ஆவி எனக்கு வேணும் தாங்க. இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். 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 Yes Lord. Amen. உம்மை போல நான் வாழணும் ஆண்டவரே. எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் எஸ் லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன் இயேசுவே. உம்மை போல நான் மாற விரும்புகிறேன் இயேசுவே. உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன் இயேசுவே. உம்மை போல நான் மாற விரும்புகிறேன் இயேசுவே. உம்மை போல என்னை மாற்றும். அறிக்கையிட்டு பாடலாம். இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். ஒரு விசை கூட உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன் இயேசுவே. உம்மை போல நான் மாற விரும்புகிறேன் இயேசுவே. உம்மை போல நான் வாழ விரும்புகிறேன் இயேசுவே. உம்மை போல நான் மாற விரும்புகிறேன் இயேசுவே. உம்மை போல என்னை மாற்றும். இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். உம்மை போல என்னை மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை அறிக்கையிடுகிறோம். உம்மை போல என்னை மாற்றும். உமக்கு இருக்கும் அன்பு எனக்கு வேணும் தாங்க என்று சொல்லி ஒரு விசை கூட அந்த பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை மகிழ்ந்து உமக்குள் இருக்கும் அன்பு எனக்கு வேணும் தாங்க. உமக்குள் இருக்கும் பொறுமை எனக்கு வேணும் தாங்க.
உமக்கு இருக்கும் மனதுருக்கம் எனக்கு வேணும் தாங்க. உமக்கு இருக்கும் மன்னிக்கும் குணம் எனக்கு வேணும் தாங்க. இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். 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 நன்றி இயேசுப்பா. நீர் ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்ற போடுகிற கிருபைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உம்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒருவேளை அப்பா நாங்கள் தவறு செய்திருந்தால் ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல நான் மாற விரும்புறேன் ஆண்டவரே. என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா துதி கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை ஆராதித்தோம். இப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை செலுத்துகிற நேரம். திரையிலே தெரிகிற நம்முடைய சபையின் வங்கி கணக்கிலே நம்முடைய காணிக்கைகளை பேங்க் மூலமாகவோ நெட் பேங்க் மூலமாகவோ மணி டிரான்ஸ்பர் மூலமாகவோ செலுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கரங்களிலே காணிக்கை வைத்திருக்கிறவர்கள் உங்கள் காணிக்கை கரத்தில் வைத்து கண்களை மூடி காணிக்கையை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அதற்காக நன்றி தகப்பனே. கடந்த நாட்களிலே எங்களை நீர் கண்மணி போல காத்தீர், விடுத்துவித்தீர், உணவளித்தீர். உம்முடைய சமூகத்திலே எங்களை செழிப்பாய் வைத்துக் கொண்டீர். அதற்காக நன்றி ராஜா. நீர் கொடுத்ததின் ஆசீர்வாதத்தின் பலனை இதோ நாங்கள் காணிக்கையாய் எங்கள் கரங்களிலே வைத்திருக்கிறோம். தேவன் இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காணிக்கை தருகிற கரங்களை கர்த்தர் பலவிதமாய் ஆசீர்வதித்து மேலும் மேலும் பெருக செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து காணிக்கை கொடுக்கிற கரங்களை தாங்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. வறட்சியை நீக்கி வறுமையை நீக்கி செழுமையான வீடுகளாய் மாற்றி கொடுங்க தகப்பனே. கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து அவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள் என்ற தலைப்பிலே உங்களோட வேத வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்ற மிக முக்கியமான காரியத்தை வைத்துதான் இந்த நாளிலே வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள் என்ற தலைப்புக்கும் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்பதற்கும் என்ன வித்தியாசம் காணப்படுகிறது? அன்பானவர்களே, வித்தியாசம் என்று சொல்வதை காட்டிலும் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. அதாவது அதிக கனிகளை நாம் இந்த உலகத்திலே கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனவே
ஒரு விசுவாசியை தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து அவர்களுடைய பாவங்களை கழுவி சுத்தம் பண்ணி இந்த பூமியிலே திருச்சபைக்குள்ளாக அவர்களை தேவன் வைத்த நோக்கம் இந்த இடத்திலே அதிகமாய் நமக்கு திட்டம் தெளிவுமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசிகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் திருச்சபைக்குள்ளாக நம்மை வைத்த நோக்கத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நோக்கம்? நாம் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். நாம் அதிகமான கனிகளை கொடுக்கிற விசுவாசிகளாக, திருச்சபையாக, ஊழியர்களாக இந்த பூமியிலே விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்த நோக்கம், நம்மை பரிசுத்தப்படுத்திய நோக்கம், நம்மை திருச்சபைக்குள்ளாக பல ஆண்டுகளாக நம்மை அங்கத்தினர்களாக வைத்திருக்கிற நோக்கம், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நமக்கு கொடுத்த நோக்கம், பரிசுத்த ஆவியானவரால் என்னென்ன காரியங்களை இந்த பூமியில நாம் நிறைவேற்ற முடியும் என்ற நோக்கம் எல்லாமே இந்த யோவான் 15வது அதிகாரத்திலே நமக்கு யோவான் மிகவும் திட்டம் தெளிவுமாய் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவதாக கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அங்கே 4வது வசனம், இந்த யோவான் 15 4வது வசனத்திலே வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அன்பானவர்களே, முதலாவதாக நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற வார்த்தை மறுபடியும் அங்கு வருகிறது. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. ஆண்டவராகிய தேவன் சொல்றார், நான் செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ கொடி என்ன செய்ய வேண்டுமா? செடியில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு தாவரத்தை நாம் வளர்க்கிறோம் என்றால் முதலாவதாக விதையை நாம் போடுகிறோம், அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறோம், அதற்கு நல்ல உரங்களை போடுகிறோம். அது சிறிய தாவரமாக அது வளர்ந்து வருகிறது. அந்த தாவரமானது நேராக வளர வேண்டும் என்றால் அந்த செடி, அதனுடைய செடி பகுதி மிக முக்கியமாய் அங்கம் வகிக்கின்றது. அந்த செடி மிகவும் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த செடியிலிருந்து வருகிற கொடிகள் அது பல இடங்களிலே படரை செல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலே அவர் தன்னை சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ கொடியானது ஏன் செடியில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், இந்த செடியானது பூமியிலே இருக்கின்ற எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் அது தன் பக்கமாய் இழுத்து அது உறிந்து அங்கே இருக்கிற தாவர சத்துக்களை, இரும்பு சத்துக்களை, தாதுக்களை எல்லாவற்றையும் உறிந்து தன் செடியிலே நிலைத்திருக்கின்ற கொடிகளுக்கு இந்த செடியானது அந்த கொடிகளுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையும் அனுப்புகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அதை செய்து முடித்தார். கல்வாரி சிலுவையிலே எல்லா சொட்டு இரத்தத்தையும் நமக்காக அவர் சிந்தி பாவத்தை மேற்கொண்டு மரணத்தை மேற்கொண்டு அங்கே பரலோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் நமக்காக அவர் விட்டுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் நமக்காக அவர் கொடுத்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் பரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களையும் ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். அப்ப கொடியானது, அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்ட கொடியானது செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த கொடியானது செடியிலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் அந்த கொடியிலிருந்து வரக்கூடிய கனிகள் அது அதிகமான கனிகளை கொடுக்க முடியும். அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? அதிகமான கனிகளை ஒரு தேவ பிள்ளை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும். அங்கே 5வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன்,
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ நல்ல கவனிக்க வேண்டும். அந்த நிலைத்திருங்கள் என்ற வார்த்தையினுடைய விளக்கத்திலே, இந்த வசன விளக்கத்தை இந்த 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே சில பிரச்சனைகள் வரும் பொழுது, சில கடினமான பாதையில நடந்து செல்லும் பொழுது, ஏன் தேவனை விட்டு நாம் தூரமாய் போய்விடுகிறோம்? சில தேவ பிள்ளைகள் சில கடினமான பாதைகளை அவர்களால் மேற்கொள்ள முடியாதபடிக்கு, அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு அவர்கள் மனம் துவண்டு போய்விடுகிறார்கள். கடைசியிலே கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். அதற்கு காரணம், அவர்கள் ஆழமான அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மீது வைக்காதபடிக்கு, உலகத்தினுடைய நன்மைகள் மேலும் உலகத்தினுடைய தேவைகள் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைத்ததினால்தான் சிறிய பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் உங்களை அப்படி இருப்பதற்காக அழைக்கவில்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலோ, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலோ, எவ்வளவு சோதனைகள் வந்தாலோ, எவ்வளவு கடினமான பாதைகள் உங்களுக்கு முன்பதாக வைத்தாலோ, நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நாம் யோபுவை பார்க்கும் பொழுது, யோபுவை சுற்றிலும் பலவிதமான பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. யோபுவினுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போய் விடுகிறார்கள். யோபுவுக்கு இருந்த எல்லா சொத்துக்களும் அழிக்கப்படுகிறது. அவனுக்கு கடைசியில அவருடைய சரீரத்திலே வியாதி வந்தது. கட்டின மனைவியும் நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுது, யோபுக்குள்ளாக இருந்த உத்தமத்தையோ, யோபுக்குள்ளாக இருந்த தெய்வீக அன்பையோ, யோபுக்குள்ளாக இருந்த தெய்வீக நம்பிக்கையோ இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய உத்தமத்தில் அவர் நிலைத்திருந்தார், கிறிஸ்துவிலே அவர் நிலைத்திருந்தார். பிதாவாகிய தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே அவர் நிலைத்திருந்ததினால் அவருடைய உதடுகளினால் கூட அவர் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை அவர் பேசவில்லை. ஹல்லேலூயா. எனவேதான் யோபு 42 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தேவனுடைய இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான ரகசியம் அங்கே யோபுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். யோபு தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால் பாவம் செய்யவில்லை, தன்னுடைய சிந்தைகளிலே பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு தன் நம்பிக்கையை தேவன் மீது வைத்திருந்தார். அவர் மீது அவருடைய அடிச்சுவடுகளிலே அவர் நிலைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வேத வசனத்தின்படி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் என்று யோவான் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த உறவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? சில வேளைகளிலே இந்த உறவை உடைக்கத்தக்கதான சில சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பத்தின் எல்லைகளிலே, இல்லையென்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் எல்லைகளிலே, இல்லையென்றால் நம்முடைய திருச்சபையுடைய எல்லைகளிலே, இல்லையென்றால் கிறிஸ்தவ வட்டாரத்தின் எல்லைகளிலே சத்துருவானவன் விதைத்து விடுகிறார். இந்த விதைக்கப்படுகிற சில ரகசியமான காரியங்கள் யார் யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறார்களோ அந்த பிசாசுடைய ரகசியத்திற்குள் அவர்கள் சிக்கொண்டு காணப்படுகிறார்கள். அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை அப்படிப்பட்ட ஆபத்துல நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த நாளிலே உங்களை தேவ சமூகத்திலே உங்களை விட்டு கொடுங்க. அப்போ திராட்சை செடி, இந்த செடியிலே கொடி நிலைத்திருக்க வேண்டும். அப்போ முதலாவதாக இந்த கொடியானது செடியில நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது காரியத்தை பார்க்கிறோம். இந்த கொடியானது திராட்சை செடியிலிருந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதோ அதை எல்லாம் இந்த கொடியானது உறிஞ்சி குடிக்க வேண்டும், உறிஞ்சி கொள்ள வேண்டும், அப்சர்வ் பண்ண வேண்டும்.
தேவ பிள்ளை கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பார்வையில என்ன இருக்கிறதோ அவருக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு மரியாதை பார்க்கும் பொழுது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவள் கற்றுக்கொண்டாள். தேவனுடைய இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அவள் கேட்கும் பொழுது அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் மகத்துவங்களை நமக்கு போதிக்கின்றார். தேவனுடைய வேதத்தினுடைய ரகசியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு யார் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறார்களோ, அவருடைய சமூகத்தை தரிசிக்கிறார்களோ, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, அவருடைய முகத்தை தேவனாகி கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர்கள் இந்த உலகத்திலே மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அவர்கள் இந்த உலகத்திலே தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிற வல்லமையான பாத்திரங்களாக மாற முடியும். தேவ சமூகத்திலே அமர்ந்து அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களையும் ஒரு தேவ பிள்ளை உறிஞ்சி குடிக்க வேண்டும். யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். முதலாவதாக தேவ பிரசன்னத்திலே அமர்ந்து பழக வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனமானது நமக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியையும் கணுக்களையும் அது வேறு பிரித்து காட்டுகிறது. இந்த வேத வசனமானது அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. இந்த வசனத்தினால் அல்லேலூயா தாவீது சொல்லுகிறார், வேத வசனத்தை குறித்து அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. அப்போ இந்த வார்த்தைகள் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நானே வாசிக்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனங்களை அதிகமாய் நாம் படிக்க படிக்க படிக்க, வேத வசனங்களை நாம் தியானிக்க தியானிக்க, இந்த வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து அதை நேசித்து அதை யோசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறதுனா பிதாவாகிய தேவனை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, அறிந்து கொள்ளுதல் என்பது நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை காட்டுகிறது. அவருடைய தனித்துவமான காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்ப வேத வசனமானது ஒரு கண்ணாடியை போன்று நமக்கு வெளிப்படுகிறது. இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வேத வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வருகிறது. நம்முடைய அடிச்சுவடுகள் எப்படிப்பட்ட பாதையிலே போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. நாம் என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது ஒரு இந்த உலகத்திலே சிறந்த ஒரு கைட் புக் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நம்மை வழிநடத்துகிற ஒரு புத்தகம், நம்மை வழிநடத்துகிற ஒரு வழிகாட்டியாக இந்த வேத வசனம் சொல்லுகிறது இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் பாருங்க சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலே, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களோ என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. முதலாவதாக தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க பழக வேண்டும். இரண்டாவது வேத வசனத்தை தியானித்து பழக வேண்டும். மூன்றாவதாக அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. இந்த வேத வசனமானது நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவை அதிகப்படுத்துகிறது. இந்த வேத வசனம் ஒரு பாலமாக நமக்கு அமைகிறது. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லுகிறோம். இந்த வேத புத்தகத்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வேத வசனம் என்று சொல்லுகிறோம். இந்த வார்த்தையினாலே சத்துருவானவனை நாம் துரத்த முடியும். இந்த வேத வசனத்தை எடுத்து
சொல்லும் பொழுது பிசாசானவன் நடுங்குகிறான். ஹல்லேலூயா. இந்த வேத வார்த்தைகளை நாம் அதிகமாய் தியானிக்க நாம் ஆவியிலே பலனடைகிறோம். இந்த வேத வசனமானது நம்மை ஊன்ற கட்டுகிறது. அவருக்குள் வேர் கொண்டு அது உதவி செய்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு தனித்துவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த வேத வார்த்தையானது அவருக்குள் நம்மை ஊன்ற கட்டுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 9வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்ப வேத வசனத்தை நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள அவருடைய தெய்வீக அன்பை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த அன்பிலே தேவ பிள்ளைகள் நிலைத்திருக்கும் பொழுது இந்த உலகத்திலே மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். அப்போ கனி கொடுக்கிற ஜீவிதம் என்று சொல்லும் பொழுது அநேக சூழ்நிலைகளை கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆவிக்குரிய கனிகளை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். அவருடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட கனிகளை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, சில வேளைகளிலே இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஆனால் நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இந்த உலகத்திலே ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோம் என்றால் அவன் நீதிமான், சன்மார்க்கன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சன்மார்க்க ஜீவிக்கிற மனிதனும் இந்த பூமியிலே நல்லவர்களாக இருக்க முடியும். அதே வழியிலே நீதிமானும் இந்த பூமியிலே நல்லவர்களாக இருக்க முடியும். ஆனால் இருவரும் தேவ சமூகத்திலே எந்த அளவுக்கு அவருக்குள் நிலைத்திருக்கிறார்கள், ஒரு மரத்தினுடைய வேர் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறதோ அந்த ஆழத்தை பொறுத்துதான் அந்த மரம் இந்த பூமியிலே நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. வெளியே பார்க்கும் பொழுது அந்த மரமானது செல்வ செழிப்பாய் காணப்படலாம். ஆனால் அந்த மரத்தினுடைய வேரானது ஆழமாய் செல்லும் பொழுதுதான் அது பல ஆண்டுகள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மரமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பல வருடங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கக்கூடிய தன்மைக்கு நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஏதோ சில நாட்கள் ஆண்டவருக்காக நாம் பிரகாசித்து விட்டு பல அதற்கு அப்புறமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று போவதற்கு அல்ல. ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அவருக்காக இந்த பூமி முடிகிற வரைக்கும், இந்த பூமியினுடைய கடைசி பரியந்தமும் அவருக்காக நிலைத்திருப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ 1 யோவான் 2:5 சொல்லப்பட்ட வசனத்தின்படி அங்கே அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உங்களிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கிறதா? அந்த மெய்யாய் பூரணப்பட்டிருக்கிற அன்புதான் உங்களை பல ரூபங்களில் இந்த பூமியிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த உதவி செய்கிறது. அப்போ தெய்வீக ஆண்டவர் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்க நன்மைகள் அங்கே 6 காரியங்களை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள். யோவான் 15:7 வசனத்திலே, நீங்கள் எங்கிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க தேவன் மீது தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிற பொறுத்துதான் நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக 8வது வசனத்திலே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். இரண்டாவதாக அவருக்கு சீசராக மாற முடியும். மூன்றாவதாக அங்கே பிதா மகிமைப்படுகிற ஒரு மகிமையான காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக இயேசுவுக்கு சீசராக முடியும். அதாவது 5வதாக 14 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அப்ப கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது உங்களின் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிநேகிதர் என்று அழைக்கின்றார். ஹல்லேலூயா. கடைசியாக யோவான் 15:15 வசனத்திலே பார்க்கும் பொழுது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
ஹல்லேலூயா. கடைசியாக அவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள், பிதாவினிடத்தில் என்னெல்லாம் அவர் கேட்கிறாரோ அது எல்லாம் நமக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுது பிதாவுக்கு அடுத்த எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உம்மை நிலைத்திருக்கத்தக்கதான கிருபைகளை எனக்கு தாரும். உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், உம்முடைய வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும், உம்முடைய தெய்வீக உறவிலே நான் நிலைத்திருக்க வேண்டும், உம்முடைய கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும். அதனால் வரக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த வேளையில உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் தருகிறேன். நீர் அவர்களை உமக்கு சிறந்த சிநேகிதர்களாக நீர் மாற்ற விரும்புகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கை கொண்டு அந்த வசனத்திலே நிலைத்திருக்கவும், ஆண்டவரே, செடியாகிய உண்மையிலே நிலைத்திருந்து ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காகவும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, அந்த தெரிந்தெடுப்புக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தெய்வீக பிரசனம் இறங்கி வருவதாக நீர்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி காத்துக்கொண்டு வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.